என்சைக்ளோபீடியா ஆஃப் ஜேர்னலிசம். அத்தனை எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு தகவலையும் அவ்வளோ டீட்டெயில்ஸோடு சொல்பவர். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புபவர். தமிழ்நாட்டோட பாலிடிக்ஸை பற்றி அவர் பேச நாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். We are delighted to host Mr. Kolahala Srinivasan, prominent senior journalist with about 35 years of experience. One of the Tamil Nadu's most senior journalists. மாட்சிமை தங்கிய சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் விவேக் குமார் சிங் அவர்களே மற்றும் தமிழ் கடலாக விளங்குகிற டாக்டர் சுதா சேஷியன் அவர்களே, மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கும் எஸ் வைத்தியநாதன் அவர்களே மற்றும் திராவிடமாயி சுப்பு அவர்களே மற்றும் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காஜுலு லக்ஷ்மி நரசு செட்டி அவர்கள் அவர் அச்சு ஊடகத்தில் செய்திருக்கக்கூடிய புரட்சி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் முழுக்க முழுக்க இங்கே பேசப்போகிறேன். அதாவது அவருடைய காலத்தில் எது எதெல்லாம் சாத்தியமே இல்லையோ, எது எதெல்லாம் இம்பாசிபிளோ அது அத்தனையுமே சாத்தியப்படுத்தியவர் லக்ஷ்மி நரசு செட்டி அவர்கள். அவருக்கு அந்த பல ஸ்பியர்ஸ் இருந்தது. எஜுகேஷன் சைடு அவர் சாத்தியப்படுத்தினார். ஜேர்னலிசம்னா அன்னைக்கு பிரிண்ட் மீடியா, அதில் அவர் சாத்தியப்படுத்தினார். இப்படி நிறைய பகுதிகளில் அவர் நினைத்தே பார்க்க முடியாத பல்வேறு காரியங்களை அவர் சாதித்தார். அவர் முதல்ல ஒரு பிரஸ்ஸை தொடங்குகிறார். 1844 அக்டோபர் 2 இங்கே இருக்கக்கூடிய ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. அங்கே இருக்கக்கூடிய ஆர்மீனியன் சர்ச்சு ஒரு காலத்தில் சோவியத் யூனியனில் இருந்த ஆர்மீனியா அவங்க எப்பயோ இங்கே வந்து கடைசியில் இங்கே ஒரு சர்ச்சையும் கட்டிட்டு போயிருக்காங்க. இந்த ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்லேயே இன்னொரு கட்டடம் இருக்குது. அந்த கட்டடத்துலேருந்து அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் ஹோம் ரூல் மூமெண்ட்டே ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அது பாழடைஞ்சு போய் இருக்குது. அந்த ஸ்ட்ரீட்டை மட்டும் தனியாக ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டால் அது மட்டும் ஒரு தனி PhD பண்ணலாம். ஏன்னா மிகப்பெரிய வரலாறு அந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே மட்டுமே இருக்குது. அவ்வளோ பெரிய வரலாறு. எப்படி வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீதியை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து முகமது பின் துக்ளக்கு மாலிக் அவருடைய படையெடுப்பு காலத்து சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய வரலாற்று ஆய்வை நீங்கள் நிகழ்த்தி விட முடியுமோ. அந்த தெருவில் மட்டுமே அவ்வளோ வரலாறு மண்டி கிடக்கும். அதே போல் ஆர்மீனியன் ஸ்ட்ரீட், அந்த ஆர்மீனியன் ஸ்ட்ரீட்டில் டோர் நம்பர் 13 ஒரு அச்சகம் உருவாகிறது. அது பேர் ஹிந்து பிரஸ்ன்னு பேர். அந்த அச்சகத்தின் சார்பில் ஒரு 3 பத்திரிகைகளை காஜுலு லக்ஷ்மி நரசு செட்டி தொடங்குகிறார். அதுதான் அந்த மெட்ராஸ் இதன் பேர். அந்த 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 பத்திரிகையின் வாயிலாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா மெட்ராஸ் கிரசன்ட். அந்த மெட்ராஸ் கிரசன்ட்னு பேர் வச்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஜென்ரலாக வந்து கிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டா முஸ்லீம்ஸ்ன்னு பார்ப்போம். ஆனால் அவர் வந்து அந்த மெட்ராஸ் கிரசன்ட் பத்திரிகையுடைய முதல் பத்திரிகையில் தலையங்கத்தில் அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். அது என்னன்னா, சிவபெருமானுடைய தலையில் இருக்கக்கூடிய பிறையை மனதில் கொண்டு நான் கிரசன்ட்னு பேர் வச்சேன். ஏன்னா இந்த கிரசன்ட்டுக்கு வேறு விதமான அர்த்தத்தை மற்றவர்கள் கற்பித்து விடக்கூடாது என்பதற்காக ரொம்ப தெளிவாக அவருடைய தன்னுடைய தலையங்கத்திலேயே சொல்லிவிடுகிற மெட்ராஸ் கிரசன்ட்னு நான் ஏன் பேர் வச்சேன் அப்படின்னு இதை ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தமிழ்லையும் வருகிறது, தெலுங்கில் வருகிறது. வந்தால் அந்த காலகட்டத்திலே அது 10,500 சர்க்குலேஷன். அதனுடைய சமகாலத்தில் வந்து கொண்டு இருந்த பத்திரிகைகள் மெட்ராஸ் கூரியர் அப்படின்னு ஒரு பத்திரிகை, கிறிஸ்டியன் ஹெரால்டு அப்படிங்கிற பத்திரிகை. இந்த பத்திரிகைகளை காட்டிலும் இது மிக பிரமாதமான ஒரு சர்க்குலேஷன் இது போய்கொண்டு இருக்கிறது. அவ்வளோ பிரமாதமான சர்க்குலேஷன். ஜாஃப்னாவில் அதாவது யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய நூலகம் இருக்குது. அந்த நூலகத்தில் இந்த பத்திரிகையை தேடி பிடிச்சு வாங்கி வைக்கிறாங்க. அவ்வளவு அந்த காலத்திலேயே ரொம்ப பிரபலமாக இந்த பத்திரிகை இருந்தது. இதில் இன்னொரு தகவல், அதுக்கு தனி ஆய்வு தேவை, உறுதிப்படுத்தப்படலை. என்னன்னா, இந்த இந்து அச்சகம் இதிலிருந்து தான் இந்த பெயர் தான் பிற்காலத்தில் ஹிந்து நாளேட்டுக்கு பெயராக மாறியது. ஏன்னா இந்த ஹிந்து பத்திரிகையுடைய துவக்குனராக நிறுவனராக இருந்த சுப்பிரமணிய ஐயருக்கும் இந்த இந்து அச்சகத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கு. ஸோ இதனுடைய இம்பாக்ட்
வெளிநாட்டிலாம் இந்த பத்திரிகைக்கு பேரே ஹிந்து என்று வைக்கப்பட்டது என்று கூறுவதும் உண்டு. ஸோ இப்படியான ஒரு பத்திரிகை இந்த மெட்ராஸ் கிரசன்ட்டை அவர் தொடங்குகிறார். இந்த மெட்ராஸ் கிரசன்ட்டுடைய நோக்கம் என்னவாக இருந்தது, அதனுடைய போக்கு என்னவாக இருந்தது? நோக்கம் அவர் ரொம்ப கிளியராக இருந்தார். ஒன்று, பிரிட்டிஷ்காரர்களுடைய அத்துமீறல்கள், அடக்குமுறைகள், இதற்கு எதிராக குரல் கொடுப்பது. இரண்டாவது, பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய கீழே இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்களுடைய உரிமைங்கிறது என்ன, ஹிந்துக்களுடைய சிவில் ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு அவேர்னஸை ஹிந்துக்களுக்கு ஏற்படுத்தணும். மூன்றாவது, ஹிந்துக்கள் கட்டாய மதமாற்றத்துக்கு உட்படுத்தப்படுவது, அவர்களுடைய கலாச்சாரத்தை சீரழிப்பது, அதே போல மத ரீதியாக பாகுபாடு காட்டுவது, கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் மத ரீதியாக பாகுபாடு காட்டுவது, இது அத்தனையும் எதிர்ப்பது. இதுதான் அந்த பத்திரிகையுடைய நோக்கமாக இருந்தது. இந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த காலத்திலேயே அது மேடம் சொன்னது மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணவர் காஜுலா அவர்கள். ஒரு முக்கியமானது என்னன்னா, ஆப்கனை பிரிட்டிஷ்காரன் கைப்பற்றான். ஆப்கனில் ஒரு போர்ஷனை பிரிட்டிஷ்காரர்கள் வென்று விடுகிறார்கள். இதை அவர் டெல்லியிலேயே கான்டாக்ட் பண்ணி, அதே போல் லண்டன்லேயே கான்டாக்ட் பண்ணி உறுதி செய்து, ஆப்கனில் பிரிட்டிஷ்காரர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை மெட்ராஸ் கிரசன்ட்ல அவர் பதிப்பிக்கிறார். அப்படின்னா அவர் எவ்வளவு பெயின் எடுத்துட்டு எவ்வளவு சின்சியராக இந்த பத்திரிகை நடத்தி இருப்பார் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளலாம். இதில் இந்த மெட்ராஸ் கிரசன்ட்ல வந்த செய்திகள் மிக பெரிய அளவில் ஹிந்துக்களை தங்கள் உரிமைக்காக போராட வைத்தது, ஹிந்துக்களை ஒன்றுபடுத்தியது. ஹிந்துக்கள் சொல்றதை காட்டிலும் மெட்ராஸுடைய அந்த நேட்டிவ் சிட்டிசன்ஸ், அதாவது மதராஸ் வாசிகள், இந்தியர்கள், அவர்களுடைய இயல்பான கலாச்சாரம், இதற்கான போராடக்கூடிய ஒரு குணத்தை இந்த மெட்ராஸ் கிரசன்ட் தந்தது. அவர் வெளிப்படுத்தின விஷயங்கள் நிறைய உண்டு. குறிப்பாக அந்த காலத்தில் ஜெசுயிட் சபை அப்படின்னு உண்டு, தமிழில் இயேசு சபை அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜெசுயிட் சபையும் அதே போல கல்வி நிறுவனங்களும் வெளிப்படையாகவே மதமாற்றத்தில் கவனம் செலுத்தின. ஹிந்து மாணவர்களை, ஹிந்துக்களை மதம் மாற்றுவது அப்படிங்கிறத ஒரு அஜெண்டாவாக செய்து வந்தது. அதை வெளிப்படுத்துவதும் அதை தட்டி கேட்பதிலும் மெட்ராஸ் கிரசன்ட் மிக தீவிரமாக பாடுபட்டார். அதில் அவங்க மிச்சமே வைக்கல. அதே போல இலங்கையில் ஹிந்து கோயில்களை, அங்கே இருந்த டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள் ஹிந்து கோயில்கள் அழிப்பில் ஈடுபட்டார்கள். அங்கு காலம் காலமாக தழைத்து வந்த சைவ நெறிக்கு மிகப்பெரிய ஆபத்து அங்கே டச்சுக்காரர்களாலும் அதே போல போர்ச்சுகீசியர்களாலும் உருவாயிற்று. அங்கே ஸ்ரீலங்காவில் நடக்குது. அந்த ஸ்ரீலங்காவில் நடக்கிறத பற்றி இங்கே மெட்ராஸ் கிரசன்ட்ல இவர் எழுதுகிறார். ஸ்ரீலங்காவில் இருந்து ஆறுமுக நாவலரோட இவர் செட்டி அவர்களுக்கு மிகப்பெரிய தொடர்பு இருந்தது. இத்தனைக்கு ஆறுமுக நாவலர் தான் ஸ்ரீலங்காவை பொறுத்தளவில் முதல்ல பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர். அதை ஒரு ஜாப் ஒர்க்காக அவர் பண்ணினார். ஆனால் அவர் சைவத்தில் தழைத்தவர் அண்ட் திளைத்தவர். அப்படிப்பட்டவர் அவர் ஒரு வேண்டுகோளின்படி அவர் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் பைபிளை மொழிபெயர்த்தவர் ஆறுமுக நாவலர் அவர்கள். அந்த நாவலருக்கும் இவருக்கும் இடையறாத தொடர்பு இருந்தது. அதனால எப்படியோ அந்த கான்டாக்ட்ஸ் மூலமாக இலங்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை மெட்ராஸ் கிரசன்ட்டில் அவர் பதிவு செய்து கொண்டே வந்தார். இதை விட ரொம்ப முக்கியம், இவர் பத்திரிகை ஆரம்பித்தது 1844. ஆனால் கோவாவில் நடந்த கோவா இன்கிசிஷன் இருக்கே, அது பற்றி இவர் எழுதுகிறார். இது ரொம்ப ஆச்சரியம். ஆனால் கோவா இன்கிசிஷன் அப்படிங்கிறது 1812 முடிவுக்கு வந்துடுது. இந்த கோவா இன்கிசிஷன் அப்படிங்கிறது என்ன, இதை தமிழில் சொல்லணும்னா சமய குற்ற விசாரணை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சமய குற்ற விசாரணைங்கிறது போர்ச்சுகீசியர்களால் கோவாவில் கட்டவிழ்த்து விடப்பட்டது. கோவாவில் இருக்கக்கூடிய நேட்டிவ் சிட்டிசன்ஸ் கட்டாயமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மதமாற்றப்பட்டார்கள். அதாவது அடக்குமுறையினால மிரட்டி அவர்கள் மதமாற்றப்பட்டார்கள். அங்கே என்ன நடந்ததுன்னா, அந்த மதம் மாறிய இந்துக்களில் கிட்டத்தட்ட 75 விழுக்காட்டினர், மதம் மாறிய முஸ்லீம்களில் ஒரு 1.5% பேர், எல்லோருமே வெளியில் கிறிஸ்தவர்களாக காட்டிக்கொண்டு வீட்டுக்குள்ளே அவங்க இந்துக்களாக இருந்தார்கள். தீபாவளி விஜயதசமி ஃபங்க்ஷனில் அவங்க கொண்டாடுறது. ஸோ இன்னைக்கு கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் சொல்கிற மாதிரி அன்னைக்கு கிரிப்டோ ஹிந்துஸாகவும் கிரிப்டோ முஸ்லீம்ஸாகவும் இருந்தார்கள். அப்போ இவர்களை கண்டுபிடித்து இவர்களுக்கு தண்டனை வழங்குவது அப்படிங்கிற ஒரு போக்கை அன்றைய போர்ச்சுகீசிய அரசு மேற்கொண்டது. அதுக்கு தான் கோவா இன்கிசிஷன் பேர்.
அதன்படி கிட்டத்தட்ட 16,000 பேருக்கு மேலே அவரை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த பலருக்கு மரண தண்டனையே கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை 1812 ஒழிக்கப்பட்டது. அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் அங்கு நடந்த கொடுமைகள் பற்றி இங்கே 1844 பத்திரிகையை தொடங்கிய செட்டி அவர்கள் தொடர்ந்து எழுதுகிறார். ஏன்னா இந்துக்களுக்கு என்னென்ன நடந்தது, என்னென்ன நடந்து கொண்டு இருக்க ரெண்டுமே இங்கே இருக்கிற இந்துக்களுக்கு, இங்கே இருக்க நேட்டிவ் சிட்டிசனுக்கு தெரியும். இவர்களுக்கு உணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவர் இதையெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறார். அதோடு மட்டுமில்லை, அவர் கேரியரில் ஒரு பெரிய வெற்றி ஒன்றை காணுகிறார். அதாவது வில்லியம் கேரட் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ ஃபாதர், அவர் பைபிளை மொழிபெயர்க்கிறார். வேண்டுமென்றே அது தப்பும் தவறுமாக மொழிபெயர்க்கிறார். அதில் அந்த பைபிளுடைய மொழிபெயர்ப்பில் தன்னுடைய கருத்தை ஏற்று ஒரு ரிவிஷனிசம் ஒன்று அதில் செயல்படுகிறது, ஒரு திரிபுவாதம் அதில் முன்வைக்கப்படுகிறது. இதை செட்டி அவர்கள் கண்டுபிடிக்கிறார். வேண்டுமென்றே பைபிளில், அதாவது பகவத்கீதையில் சொல்லப்படாத விஷயங்களை எல்லாம் இந்த பாதிரியார் வேண்டுமென்ற தவறாக மொழிபெயர்த்திருக்கிறார். இது மிஸ்லீட் பண்ணுறதுக்காக செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எழுச்சி மக்கள் போராட்டம் ஒன்றை கண்டக்ட் பண்ணுகிறார். இதை பார்த்துட்டு அன்னைக்கு இருக்கிற பிரிட்டிஷ் அரசாங்கம் கொஞ்சம் யோசிக்கிறது. அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரியா அவர் பேர் என்ன, சாமியர்ஸ் இருக்கிறார். இன்னைக்கு கூட நந்தனம் பக்கத்தில் சாமியர்ஸ் ரோடுன்னு இருக்கு, அது அவர் நினைவாகத்தான் அந்த பேரே இருக்குது. சாமியர்ஸ் இருக்கிறார். சாமியர் என்ன செய்கிறார்னா, இங்கே இருக்க கிறிஸ்துவ மிஷனரி கூப்பிட்டு கண்டிக்கிறார், கடுமையாக கடிந்து கொள்கிறார். அதோடு மட்டும் இல்லை, இங்கே இருந்த கால்டுவெல்ல அவர் திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார். இவ்வளவும் நடக்கிறது. இதில் காஜலு லக்ஷ்மி நரசு செட்டிக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறது. அதே போல் இன்னைக்கு பிரசிடென்சி காலேஜ்னு சொல்கிறோம், அன்றைக்கி மெட்ராஸ் ஹை ஸ்கூல்னு பேர். அந்த மெட்ராஸ் ஹை ஸ்கூலில் பைபிளை கட்டாய பாடமாக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரேரணை, ஒரு ப்ரப்போசல் முன்வைக்கப்படுகிறது. இது தெரிய வருகிறது. தன்னுடைய மெட்ராஸ் கிரசன்ட் மூலமாக மக்களை திரட்டி மெட்ராஸ் கிரசன்ட்லேயே அதை பற்றி கடுமையாக எழுதி கடைசியில் என்னன்னா ரொம்ப ஆச்சரியம், அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அந்த திட்டமே கைவிடப்பட்டது. அதே போல் அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பைபிளும் அதே போல் கிறிஸ்தவ சமய நூல்களும் பாடமாக வைக்கப்பட வேண்டும். அது அறிமுக நிலையில் இன்ட்ரோடக்டரி லெவலில் வைக்கணும் அப்படிங்கிற ப்ரப்போசல் வர்றப்போ இவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து அதன் காரணத்தினால அதுவும் கைவிடப்படுகிறது. இதையெல்லாம் விட ரொம்ப ஒரு முக்கியமான சாதனை அது என்ன அப்படின்னா, ஹிந்து சமய கோயில்கள், இந்து கோயில்களிடமிருந்து வரக்கூடிய வருவாய் அதை டைவர்ட் பண்ணி கிறிஸ்தவ மிஷனரிக்கும் கிறிஸ்தவ கல்வி நிலையங்களுக்கும் போய்கொண்டு இருந்ததை இவர் புலனாய்வு செய்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இதை தன்னுடைய மெட்ராஸ் கிரசன்ட் பத்திரிகையில், அது வாரம் 2 முறை வந்த பத்திரிகை, அதில் அவர் சீரியலைஸ் பண்ணுகிறார். அது தொடர்பாக ஆங்கில அரசு அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கிறது. இத்தனை வேலைகளை அவர் செய்திருக்கிறார். இதை தாண்டி இந்துக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு தென் தமிழகத்தில் 2 முக்கியமான அமைப்புகள் உருவாகின. ஒன்று விபூதி சமூகம்னு பேர், இன்னொன்று சதுர்வேத சித்தாந்த சமூகம். அது உமாபதி முதலியார் அப்படிங்கிறவரால் தொடங்கப்பட்டது. இந்த 2 சமூகத்துக்கும் ஒரு பெரிய பேக் போனாக, முதுகெலும்பாக இவருடைய மெட்ராஸ் கிரசன்ட் பத்திரிகை இருந்தது. இதன் மூலமாக அதை பற்றி அறிமுகம் எழுதுவது, அவர்களுடைய நோக்கம் என்னன்னு எழுதுறது, அதற்காக மக்களை திரட்டுவது, அதற்கு ஒரு மிகப்பெரிய பின்புலத்தை செட்டி அவர்கள் உருவாக்கினார். இவ்வளவு மிகப்பெரிய காரியங்களை எல்லாம் அவர் செய்திருக்கிறார். இதில் ரொம்ப முக்கியமாக இதில் ஒரு தலையாயது அப்படின்னா அந்த செட்டி அவர்கள் சாதனையில் மிகப்பெரிய சாதனை ஆண்டர்சன் ஸ்கேண்டல் அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வந்தது. அது என்ன ஆண்டர்சன் ஸ்கேண்டல் அப்படின்னா, அந்த காலத்தில் ஆண்டர்சன் ஒரு பாதிரியார், அவர் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறார். அந்த ஸ்கூலில் சில கடுமையான விதிகள் பின்பற்றப்படுகின்றன. ஹிந்து மாணவர்கள் பைபிளை கட்டாயம் படிக்க வேண்டும். அவர்கள் விஜயதசமி, தீபாவளி போன்ற நாளிலும் பைபிளை படிக்க வேண்டும். இயேசுவை பற்றி கட்டுரை எழுதி வர வேண்டும். அதோடு மட்டுமல்ல, ஞாயிற்றுக்கிழமையில் ஹிந்து மாணவர்கள் தேவாலயத்துக்கு சென்று ஊழியம் செய்ய வேண்டும். இதை விட இன்னொன்று நடந்தது.
இந்த வந்து படிக்கிற மாணவர்களை பிராமண மாணவர்கள் யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இந்த பிராமண மாணவர்களை அழைத்து அவர்களுடைய பூணூலை அகற்றி பிராமண மாணவர்கள் கிறிஸ்தவ கல்லறைகளில் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டனர். அதோடு மட்டுமல்ல, இந்து மாணவர்கள் மத சின்னங்கள் அணிந்து பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது. இதுதான் ஆண்டர்சன் ஸ்கேண்டல்னு சொல்கிறது. இதை தொடர்ந்து எழுதி மெட்ராஸ் கிரசன்ட் நாளேட்டில் அந்த பத்திரிகையில் அவர் வந்து அம்பலப்படுத்துகிறார். இது ரொம்ப பெரிய விஷயமாய் கடைசியில் என்னாச்சுன்னா அந்த ஆண்டர்சன் ஸ்கூலே நிறுத்தப்பட்டது. பிரிட்டிஷ்காரர்கள் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் நடத்திய பள்ளியை நிறுத்தக்கூடிய ஒரு நிர்பந்தத்தை செட்டி அவர்கள் உருவாக்கினார். லட்சுமி நரசிம்ம எவ்வளோ பெரிய சாதனை! ஆண்டர்சன் ஸ்கேண்டல்னு பேர். அவ்வளோ பெரிய ஒரு சாதனையை அவர் படைத்தார். அதோடு மட்டுமல்ல, அவர் நிறைய போராட்டங்களை அவர் செய்திருக்கிறார். 1839 நவம்பர் 11 பச்சையப்பாஸில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார். கல்வியிலே எல்லோருக்கும் சம உரிமை வேண்டும் அப்படின்னு. அன்னைக்கு அந்த காலத்தில் என்ன மக்கள் தொகை இருந்திருக்கும், அந்த மக்கள் தொகையிலேயே 70,000 பேர் அன்றைக்கு குவிந்தார்கள். 70,000 பேரை இன்னைக்கு இருக்க மக்களோட ப்ரொபோர்ஷனேட்டாக பார்த்தீங்கன்னா அது என்னன்னு பார்த்துக்கோங்க, அது வால்யூம் என்னன்னு பார்த்துக்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் குவிகிறது. அவர் ரொம்ப பெரிய ஒரு மேஜர் என்னன்னா கல்வியில் எல்லோருக்கும் சம வாய்ப்பு. எல்லோருக்கும்னு சொன்னது அந்த காலத்து டோனில் என்னன்னா எல்லா சமயத்தவருக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு எல்லோருக்குங்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே வேற. இன்னைக்கு எல்லா ஜாதியினருக்குங்கிற அர்த்தம். அன்னைக்கு இருந்த கனெக்டேஷன் என்ன அப்படின்னா எல்லோருக்கும்னா எல்லா மதத்தவருக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டும், சமமாக கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத முன்னெடுக்கிறார். ஆக்சுவலாக அதை ஒரு வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்லுகிறார்னா, பின்னால் வந்த அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அது வந்ததற்கு இந்த போராட்டமும் ஒரு காரணம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, இன்னொன்று ஒரு 75,000 பேரை திரட்டி மத மாற்றத்துக்கும் மத பாகுபாட்டுக்கும் எதிரான போராட்டத்தை திரும்ப அந்த பச்சையப்பா கல்வி நிலையத்துக்கு முன்பு மிகப்பெரிய அளவில் நரசு செட்டி அவர்கள் முன்னெடுக்கிறார். இதெல்லாம் அதோட இன்னொரு காரியம் ஒன்று அவர் பண்ணியிருக்கிறார். அது நிறையா நோட்டீஸுக்கு வராத ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்க கோட்டை இருக்கே, கோட்டையில் எந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும் சரி, நல்ல நிகழ்ச்சி எது ஆரம்பித்தாலும் சரி, 17 முறை துப்பாக்கியால் சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க. அதை இவர் போர்க்குடி உயர்த்தினார். ஒரு நல்ல சுபகாரியமாக இருக்கிறப்போ சும்மா மேலே பார்த்து துப்பாக்கியில் டுமில் டுமின்னு 17 தடவை சுட்டுட்டு ஆரம்பிக்கிறது எங்களுடைய இந்திய கலாச்சாரத்துக்கு எதிரானது. நாங்கள் எல்லா இடத்துலையும் ஒளி ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு குத்து விளக்கை ஏற்றி தாட்டா தொடங்கி வைப்போம். நீங்கள் என்ன துப்பாக்கியால் சுட்டு இது பண்ணுறீங்க? இது ஒரு வன்முறை கலாச்சாரம். அதனால நல்ல நிகழ்வுகளுக்கு துப்பாக்கியால் சுட்டு வரவேற்கும் முயற்சியை கைவிட வேண்டும் சொல்லி அவர் தொடர்ந்து தன்னுடைய பத்திரிகையில் ஆர்கியூ பண்ணுகிறார். அதுவும் ஏற்கப்படுகிறது. நாளடைவில் அந்த 17 தடவை துப்பாக்கி சுடுவதற்கு அதுவும் நிறுத்தப்பட்டது. இதை லட்சுமி நரசு செட்டி அவர்கள் சாதித்து காட்டுகிறார். இவ்வளவு காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவருடைய புகழ் இங்கிலாந்து வரைக்கும் பரவுகிறது. ஒரு தடவை என்னன்னா, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் எம்பி அவர் ஹென்ரின்னு பேர், திடீர்னு இங்கிலாண்டில் காணவே காணும். அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் கடைசியில் எப்படி அப்படின்னு ட்ரேஸ் அவுட் பண்ணால் கடைசியில் அவர் இங்கே காதில் லட்சுமி நரசு செட்டியோட ராஜமுந்திரியில் உட்காந்துட்டு இருக்கார். எப்படியோ அவரை ரகசியமாக கப்பல் மூலமாக இங்கே வரவழைச்சு அவர் ஸ்ரீலங்காலேருந்து இங்கே சேர்ந்து அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி எம்பியோட அவர் ராஜமுந்திரி, விஜயவாடா, விசாகப்பட்டினம், அப்புறம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸ், அது தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, இன்னும் துவரங்குறிச்சி உள்பட ஏகப்பட்ட இடங்களுக்கு பயணம் செய்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவர் கொண்டு போய் நிறுத்தி, இங்கு பிரிட்டிஷ்காரர்களுடைய அட்டூழியம் எப்படி இருக்கிறது, ரொம்ப அந்த என்டையர் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அட்டூழியம்னு அவர் சொல்கிறதே ஹிந்துக்கள் மீதான அடக்குமுறையை தான் தொடர்ந்து அவர் சொல்லி வருகிறார். அது எப்படி மதமாற்றத்துக்கு கட்டாயப்படுத்துகிறாங்க, என்னென்ன நடக்குது, ஸ்கூலில் என்னென்ன நடக்குது, இதை ஃபுல்லாக அவர் கேதர் பண்ணுகிறார். இதை முழுக்க அந்த எம்பி செவிமெடுக்கிறார். செவிமெடுத்து கடைசியில் அவர் அந்த டோட்டலாக என்னென்ன கேதர் பண்ணாரோ நூற்றுக்கணக்கான பேரை சந்தித்து அதை அத்தனையும் ஒரு அறிக்கையாக தயார் செய்து அதை தமிழக ஆளுநர் அன்னைக்கு இருந்த கவர்னர்கிட்ட சப்மிட் பண்ணிவிட்டு அவர் செல்லுகிறார்.
இவர் சப்மிட் பண்ண அந்த அறிக்கையை தன்னுடைய பத்திரிகையில் கம்ப்ளீட்டாக வெளியிடுகிறார். இதை ஆற்காடு நவாப் பாராட்டுகிறார். கடைசியில் அந்த அறிக்கை பிரிட்டிஷ் அரசுக்கு போய் அது பிரிட்டிஷ் அரசால் பரிசீலனை செய்யப்படுகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஒன்று நடக்கிறது. அது என்ன அப்படின்னா 1846 அக்டோபர் 10 ரொம்ப முக்கியமான மகஜர் ஒன்றை லக்ஷ்மி நரசு செட்டி அவர்கள் கவர்னரிடம் ஒப்படைக்கிறார். அது என்னன்னா மதம் மாற்றம் மற்றும் மத பாகுபாடு, இதற்கு எதிராக ஹிந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் உட்பட 12,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஒரு மகஜர். இந்த மகஜர் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துக்கும் போகிறது. இவரே அனுப்பி வைக்கிறார். அங்கு அது விவாதிக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் 1854 பிரிட்டிஷ் மகாராணி இந்த மாதிரியான விஷயங்களை சீக்கிரமாக முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி அஃபிஷியலாகவே உத்தரவிடுகிறார். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸை அவர் கொண்டு வந்திருந்தார். ஸோ இவ்வளவு காரியங்களை அவர் செய்திருக்கிறார். இந்த காரியங்கள் மட்டும் இல்லாமல் இன்னொன்றையும் நம்ம சொல்லணும். சில விஷயங்களில் ரொம்ப புதுமையான காரியங்களை செய்திருக்கிறார். புத்தகங்களை பாதுகாக்கிறோம்ல, கரெக்டாக பைண்ட் பண்ணி ஒழுங்காக அதுபடி அதை பத்திரமா புத்தகங்களை பாதுகாக்கிறது. இந்த புக் பைண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை முதலில் தொடங்கி வைத்தவர் லக்ஷ்மி நரசு செட்டி. அதுக்கு முன்னால் புத்தகத்தை பைண்ட் பண்ணுறதுங்கிறது தமிழில் கிடையாது. பைண்ட் பண்ணி பாதுகாப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் உருவாக்குகிறார். அதை விட இன்னொன்றையும் நம்ம சொல்லணும். அது என்ன அப்படின்னா, நம்ம பார்த்துருப்போம் இந்த டெலிஃபோன் டைரக்டரி அப்படின்னு. இந்த டெலிஃபோன் டைரக்டருக்கான தேவையே இல்லாத காலத்தில் அவர் என்ன பண்ணார்னா, அன்னைக்கு இருந்த சொற்ப தொலைபேசி எண்கள் அதையெல்லாம் சேகரித்து இந்த தகவல் தொடர்பு கொள்வதற்கான அத்தனையும் அவர் தொகுத்து அந்த தொகுத்ததை ஒரு நூலாக அவர் வெளியிட்டு இருக்கிறார். என்னுடைய நினைவுக்கு எட்டின வரையில் தமிழ்நாட்டில் தோன்ற முதல் டெலிஃபோன் டைரக்டரி லக்ஷ்மி நரசு செட்டியோட இருந்தார். அவர் இப்படி பல விஷயங்கள்ல அவர் முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார். இதில் அவருக்கு மிகப்பெரிய அவார்டு பிரிட்டிஷ்காரங்க கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டார் ஆஃப் த கம்பேனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அவார்டு கிடைத்திருக்கிறது. 1864 ஏப்ரல் 15 அவர் எம்எல்சியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கு. இது எல்லாம் அந்த காஜுலு லக்ஷ்மி நரசு செட்டியை பற்றின ஒரு பத்திரிகையாளராக அவரை பார்த்தனுடைய அந்த குறிப்புகள். இதை தாண்டி காஜுலு லக்ஷ்மி நரசு செட்டி அவருடைய இடம் என்ன, இந்த என்டையர் ஹிஸ்ட்ரியில் அவருடைய இடம் என்ன, இதில் ஒன்று நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். காஜுலு லக்ஷ்மி நரசு செட்டி பிரிட்டிஷ்காரனை வெளியில் போ, நீ இங்கிலாண்டை விட்டு வராத, நீ இங்கிலாந்துக்கு திரும்பி போகணும், நீ இந்த நாட்டை ஆளக்கூடாது அப்படின்னு சொன்னதற்கான தடயங்கள் கிடையாது. அவர் பிரிட்டிஷ்காரனை ஆளக்கூடாது என்று சொல்லக்கூடாது, அப்படி அவர் சொல்லலை. ஆனால் யோக்கியமாக ஆள வேண்டும் என்று சொன்னார். அவரை நான் சுதந்திர போராட்ட வீரன் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் மிகப்பெரிய சீர்திருத்தவர். எப்படி ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் பிரிட்டிஷ்காரங்களை வெளியில் போகணும்னு சொல்லலை, ஆனால் ஹிந்து சொசைட்டியை சீர்திருத்துவதற்கு தேவையான சதி உடன்கட்டை இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரர்களோட நட்போடு இருந்து அதற்கான சட்டங்களை உருவாக்குவதற்கு அவர் கடமைப்பட்டிருந்தார். ஸோ இந்துக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருந்தது. அதே போல் இங்கே இருக்க அவருடைய விருப்பம் என்னவா இருந்தது அப்படின்னா, பிரிட்டிஷ்காரர்கள் அவருடைய காலனி நாடாக இருந்தாலும் காலனி நாட்டினுடைய நேட்டிவ் சிட்டிசன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்களுடைய கலாச்சாரத்தையும் மதத்தையும் மதிக்க வேண்டும். மதமாற்றம் என்பது நடக்கக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பரிபூர்ணமாக தன்னுடைய கலாச்சாரத்தையும் மதத்தையும் பேணுவதற்கும் ஒழுகுவதற்கும் அவர்கள் வாய்ப்பு வழங்க வேண்டும். அதை மறுக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவராக அவர் இருந்தார். ஒரு விதத்தில் இதில் என்னென்ன ஒரு ஆச்சரியம் என்னன்னா, லக்ஷ்மி நரசு செட்டி இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எவ்வளவு தேவைப்பட்டாரோ அதுபோல பிரிட்டிஷ்ல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அவர் தேவைப்பட்டார். எப்படி அப்படின்னா, இந்த நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த நாட்டினுடைய போக்கு என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறத சாமியர்ஸ் எப்போதுமே மெட்ராஸ் கிரசன்ட்டை படிச்சு தான் தெரிஞ்சுப்பாராம். ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் அவர் உருவாக்கி இருந்தார். அதாவது 1848 மார்ச் 28 இங்கே இருக்கிற மദ്രാஸ் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலுக்கு மദ്രാஸுடைய கவர்னர் ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் மெட்ராஸ் கிரசன்ட்ல இந்த மாதிரி சுட்டி காட்டியிருக்கு, இப்படி சொல்லியிருக்காங்க,
ஏன் போட்டு கிரஷ் பண்ணுறீங்க? அவங்க அத்தனை பேரை திரும்ப கொந்தளிச்சா நம்ம எத்தனை இராணுவத்தை டெப்யூட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அதை கோட் பண்ணி போஸ்ட் மாஸ்டர் ஜெனரலுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக கடிதம் எழுதுகிறார். அதில் வந்து கிரசண்ட்டை கோட் பண்ணி சொல்லுகிறார். இது என்ன அப்படின்னா, இப்போது இங்கிலாண்டில் இருந்து அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க. இங்கிலாண்டில் இருக்க ராணியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு டாப் லெவலில் இந்த ரூலிங்கை மேற்கொண்டவர்கள், அவர்களுக்கு கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இங்கே கிரவுண்டில் வந்து சிவில் சர்வன்ஸும் மற்றவங்களும் அவர்கள் எதிர்பார்த்தபடி தான் நடந்து கொண்டு இருக்கிறார்களா அப்படிங்கிறது தெரியாது. அதனால அஃபிஷியலாக அவர்களுக்கு வருகிற சோர்ஸ் தவிர கிராஸ் செக் பண்ணுவதற்கான ஒரு சோர்ஸாக லக்ஷ்மி நரசி செட்டி அவர்களுடைய மெட்ராஸ் கிரசன்ட் பயன்பட்டு வந்தது. அதனால தான் இங்கே இருக்கிற இந்துக்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு அவர் வந்து அவர்களுக்கும் தேவைப்பட்டார். அதனால தான் அவர் வந்து எம்எல்சி ஆக்கப்பட்டார். அதனால் ஒரு காலத்தில் இந்துக்களுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையும் பேணக்கூடியவராக அவர் இருந்தார். எனவே அவருக்குண்டான இடம் என்பது இந்துக்களின் உரிமையை பாதுகாப்பது, இங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் சிட்டிசனுடைய கலாச்சாரம், உரிமை, மத உரிமை, அது அனைத்தையும் பாதுகாப்பதாக இருந்தது. ஒரு துரதிர்ஷ்டம் என்னவென்றால், சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்றைக்கும் அத்தகைய செயல்பாடு நமக்கு இன்னமும் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். இந்த புக்ஸை வாங்குங்க, கிஃப்ட் பண்ணுங்க. இந்த புக்ஸில் சுவாரஸ்யமான விஷயங்கள் பல இருக்கு. அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுவோம். வாய்வழி செய்தியாக பல பேருக்கு போய் சேரணும். இது கடலலை போல தொடரணும். நாம் படிப்பதற்காக தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தவர் ஸ்ரீ ஓம் பிரகாஷ். He has completed MSc, MBA, LLB, advocate, writer, businessman, written more than 100 articles, also written a book about freedom fighters. He has written the Tamil translation of Advocate Jagannath on Sri Gajuluji, the first native voice of the Madras. Editor-in-Chief for Median. Median is an online channel about her nationalism and spiritualism. மேடையில் வீற்றிருக்கும் பெரியோருக்கும் அவையோருக்கும் எனது பணிவான வணக்கம். நேற்று செப்டம்பர் 5ஆம் தேதி வ.உ. சிதம்பரனுடைய பிறந்தநாள், டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பிறந்தநாள். இன்றைக்கி செப்டம்பர் 6ஆம் தேதி காஜுலுவோட நினைவு நாள். இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் இருக்குது. ராதாகிருஷ்ணன் நம்ம டீச்சர்ஸ் டேவாக கொண்டாடுறோம். இவர் காஜுலு எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் குறிப்பாக ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது ஆங்கிலேயர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் முழுக்க முழுக்க இந்த நாட்டு மக்களாலேயே, பூர்வக்குடி மக்களாலேயே ஒரு கல்விக்கூடத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றத செயல்படுத்தி காட்டியவர் காஜுலு. அதே மாதிரி செப்டம்பர் 5ஆம் தேதி இன்னொரு ஜாம்பவான் வ.உ. சிதம்பரனார், கப்பலுடைய தமிழ் நம்ம பெருமையாக சொல்கிறோம், அவருடைய பிறந்தநாள். இன்னைக்கு காஜுலுவின் நினைவு நாள். யாருமே செய்ய முடியாத விஷயத்தை வ.உ.சி. செய்தார். கப்பலை ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடியே ஓட்டி காண்பித்து தன்னால் ஒரு விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்றத நிரூபித்து காட்டியவர் வ.உ.சி. அதே மாதிரி காஜுலு அவர் அந்த நேரத்தில் ஒரு பத்திரிகை நடத்துறதாகட்டும், அதே மாதிரி ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவனதாகட்டும், மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுறதாகட்டும், குறிப்பாக எங்கே அடித்தா எங்கே வலிக்குன்றத சரியாக தெரிஞ்சு வச்சிருந்தார். இப்போ ஆங்கிலேயர்கிட்ட போய் அவர் வந்து கெஞ்சி கேட்கல, மண்டிட்டு கேட்கல, எனக்கு குடுன்னு பிச்சை மாதிரி கேட்கல, கொடுக்கணும் அப்படின்னு அவங்களையே செய்ய வச்சார். அதில் தான் காஜுலுவுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமாக இதை நான் உணர்றேன். நம்ம இந்த புக்கை நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம் 3 மொழியிலுமே இந்த புத்தகங்கள் நமக்கு கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையுமே எந்த இடத்துலையுமே அவர் ஆங்கிலேயர்கிட்ட கெஞ்சி கேட்கல, இது என்னுடைய உரிமை, அந்த உரிமையை நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆதாரப்பூர்வமாகவோ, அதே மாதிரி மக்களுடைய எழுச்சி தானாக ஏற்படுற வகையில் அவர் செய்தார். அவர் எந்த அளவுக்கு எழுச்சி ஏற்படுத்தினார் அப்படின்னா, ஹிந்து சமுதாய மக்களுக்கு மட்டுமல்ல, அவரால் எழுச்சி ஏற்பட்டு அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் மதமாற்றத்தை முஸ்லீம்களும் தடுத்திருக்காங்க அப்படின்றது இந்த புத்தகத்தை படித்தா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதில் ஒரு பெரிய விசேஷமான அம்சம் என்னது அப்படின்னா, காஜுலு நிறைய விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணார். நிறைய விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணாலும் தான் என்னைக்கு பிறந்தோம் அப்படின்றத அவர் எங்கேயுமே டாக்குமெண்டேஷனே பண்ணல. அவருடைய வாரிசு இப்போ எங்கே இருக்குது அது யாருக்குமே தெரியலை. அவருடைய அம்மா ஃபோட்டோ, அப்பா ஃபோட்டோ எங்கேயுமே டாக்குமெண்டேஷன் பண்ணல. அதாவது சுயநலம் இல்லாமல்
இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஒருத்தர் எப்படி சேவை செய்யணும், ஒருத்தர் எப்படி செயல்படணும் அப்படின்றத நம்ம காஜுலு கிட்ட இருந்து கற்றுக்கலாம். எந்த சந்தர்ப்பத்திலையுமே தன்னை முன்னிலைப்படுத்தாம தன்னுடைய சமுதாயத்திற்காகவும் தன்னுடைய மக்களுக்காகவும் தன்னுடைய நாட்டுக்காகவும் உண்மையிலேயே முழுக்க முழுக்க பாடுபட்ட காஜுலுவின் வரலாறு நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. அதில் நிறைய இடத்துல நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இந்த மொழிமாற்றம் செய்யும் போது எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது. ஆரம்பத்தில் படிக்கும் போது அது ஒரு என்னதில் இருக்கும் அப்படின்னு எடுக்கும் போது ஒவ்வொரு விஷயமும் படிக்கும் போது அந்த ஒரு டார்ச்சர்னு சொல்லியிருப்பாங்க. மக்களை அந்த வரி கொடுக்கலன்னா எந்த அளவுக்கு கொடூரமாக பண்ணுறது, அதாவது ஒரு மாடை அடிக்கிறதோ ஒரு நாய் அடிக்கிறதோ கூட நம்ம வந்து தப்பான விஷயமா கருதுவோம். ஆனால் ஒரு மனிதர்களை ஆணு பெண்ணுன்னு பாகுபாடு இல்லாமல் எந்த அளவுக்கு அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு விவரிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி அப்படியெல்லாம் வரி வசூல் செய்து இந்த நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்களை அவங்களுடைய உண்மையான முகங்களை நமக்கு அவங்க கொடுத்த டாக்குமெண்டேஷன்ல இருந்தே நமக்கு இவ்வளோ பெரிய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா அப்போ டாக்குமெண்டேஷனாக எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கும். இதெல்லாம் நமக்கு கொண்டு வந்ததில் ஒரு முக்கிய பங்கு நமக்கு இந்த காஜுலு லட்சுமி நரசி செட்டி ஒரு முக்கிய பங்கு நமக்கு கொடுத்துருக்காரு. இதை ஒரு தமிழில் மொழிமாற்ற ஒரு நல்ல வாய்ப்பு என்னுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியில் மொழிமாற்றம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய படிங்க. இதன் மூலமாக நம்ம நாடு சாதாரணமாக சொல்லுவோம் கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு. ஆனால் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். ஒவ்வொருத்தருமே தன்னுடைய உடல் பொருள் ஆவின்னு நம்முடைய பாட்ட முப்பாட்ட மூதாதையர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய தியாகம் செய்து நமக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குது. நம்ம விடுபட்டிருக்கோம், ஆங்கிலேயர்களின் பிடியிலிருந்து நம்ம விடுபட்டிருக்கோம் அப்படின்றத இந்த புத்தகத்தை படிக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி.